ஹாய் கைஸ், நாம இந்த வீடியோவில் அதை பற்றி போனால் ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் ஆகாட்டி அதை எப்படி நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து சப்போர்ட் வந்து காண்டாக்ட் பண்ணுறது பற்றியோ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த பே அவுட் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகலையோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. எந்த வீக்லி பே அவுட் வந்து ரிசீவ் ஆகலையோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஆட் ஆக வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெனஸ்டே ஆயிடுச்சு, இன்னும் ஆட் ஆகலை. அது மோர் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்சென்டிவ் அண்டு பே அவுட் இஸ்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்கரெக்ட் பே அவுட் டு பேங்க்னு இருக்கும். உங்களோட வீக்லியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த வீக்லி ஆட் ஆகலையோ அந்த வீக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் யூசர்ஸ் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ரீசனை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் நாட் ரிசீவ் இன் மை பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் எது வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்லோடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தோமோ அதை வந்து ஆட் பண்ணிங்க. அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணியாச்சு. டிட் நாட் கெட் பே அவுட்னு அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எஸ் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே 8 AM வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங்கில் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கால் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து வெனஸ்டே தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் வந்து கால் பண்ணுவாங்க. பை எஸ்.